த லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிறது குறித்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். என்ன வசனம் எனக்காக பேசியிருக்கிறான்னு கேட்குறீங்களா? எபேசியர் 4:30 அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் இந்த வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறதுனா, அன்றையும் இருக்குதாங்க. முதலாவது அன்றையும்னா எந்த நாட்கள்? ரட்சிக்கப்பட்ட நாளை தான் கர்த்தர் இந்த நாளில் அன்றையும் சொல்கிறார். முதலாவது வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையே இருக்காது இயேசு கிறிஸ்துவை. ஆனால் உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து பேசியிருப்பாங்க வெரி ஃபர்ஸ்ட் டைம். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு யாராச்சும் ஏசப்பை பற்றி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மாற்றத்துக்கான நாள், உங்களுடைய ரட்சணையின் நாளாக இருக்கிறது நீங்கள் விரும்பணும். அது ரெண்டாவதாக எப்போ அந்த அன்றியம் என்ற வார்த்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார்னா, அந்த உறுதி எப்படி இருக்குதுன்னா, ஞானஸ்தான தொட்டியில் தான் அந்த உறுதி இருக்கிறது. ஞானஸ்தான தொட்டின்னு மாத்திரமல்ல, இன்னும் அடுத்தடுத்து வருகிற பற்பல பாஷைகளை பேசுகிறதாகவும் சரி, இல்லை ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஒரு நல்ல முதல் அபிஷேகமும் சரி, இதெல்லாம் இட் ஃபீல்ஸ் த வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் டு ஈச் கிறிஸ்டின் தோஸ் ஹூ ஃபாலோ கிரைஸ்ட். இது உங்களுக்கு வழி உணர்த்தும்படிக்கு இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார். அது எந்த நாள் கர்த்தர் குறிக்கிறாருங்க அப்படின்னா, தம்முடைய வருகைக்கு வரைக்கும் அவர் நம்மோடு கூட சேர்ந்து இருக்கிற அந்த உடன்படிக்கையை ஒரு காலமும் நம்ம உடைத்து போடவோ, அதை விட்டு விடவோ, அதில் நம்ம பின்தங்கவும் கூடாதபடிக்கு கர்த்தர் விரும்புகிறார். முத்திரைன்ற விஷயம் வந்து இன்றைக்கி தான் தொடங்குச்சு, நேற்று தான் தொடங்குச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த முத்திரை வந்து பிதாவாகிய தேவன் சர்க்கம்சிஷன், அதாவது விருத்த சேதனம் என்ற ஒரு காரியத்தை வந்து ஜனங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறார். அப்படியா இருக்க சொல்ல அது வந்து கர்த்தருக்கும் மனிதருக்கும் இருக்கிற அந்த அந்த கனெக்ஷனை வந்து இன்னும் பெட்டராக காமிக்கும். ரெண்டாவதாக நியூ டெஸ்ட்மெண்ட்டில் காட் ஜீசஸ் வந்து அந்த பரிமாணத்தை மாற்றும்படிக்காக, அப்டேட் பண்ணும்படிக்காக வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் தான் ஞானஸ்தானம் என்பதாய். இது மூணாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்னப்பட்டவர் என்ன இன்கார்னேஷன் கொடுக்குறாருன்னா, அவருடைய விருப்பம் எதுவாக இருந்துச்சுன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதயா, சமாரியா, எருசலேமுகளில் சாட்சியாக இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்விதமாக இந்த நாளில் 3 விதமாய் திரியேக தேவன் தாமே 3 விதமாக கூட தம்முடைய உடன்படிக்கையை மனிதர்கள் மீது வைத்துக் கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். அதனால் நம்ம துக்கப்படுவோம் அப்படின்னா, முதலாவதாக அவரிடத்துல நம்ம தூரம் விலகிட்டா, இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லி யாரெல்லாம் நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டிங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவருமாய், கோபித்துக் கொள்கிறவருமாய் இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு அளவு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னு பொழுது அவங்களை கொண்டு கர்த்தர் விரித்து கதறுகிறவராய் காணப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூணாவதாக எந்த விதத்தில் நம்ம கொண்டு துக்கப்படுகிறார்னா, நம்ம போகக்கூடாத வழிகளில் கடந்து போய் கொண்டு இருப்போமே, ஆனால் அதே நிமித்தமாய் கர்த்தர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நம்ம மீட்கப்பட நாள் எப்படி காணப்பட்டமோ கர்த்தர் அவ்விதமாக இருக்கும்படிக்கு விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு பரிமாணத்தை பிடிப்போம். என்னன்னா, பரிசுத்த ஆவியான ஒரு நாள் நம்ம கலங்க பண்ணாதபடிக்கு நமது தேற்றலானவர், நமது பாதுகாப்பாளவர், நம்ம கூட ஆவியான சுற்றி தருகிற நல்ல பரிசுத்த தேவன் எப்பொழுதும் சந்தோஷமாக நம்ம வைத்துக்கொள்ள நமக்கு ஒரு மன மாற்றத்தில் வந்து தான் ஆகணும். இன்னைக்கு இந்த காரியம் உங்களோடு பேசியிருக்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். God bless you. Thank you. Amen.